உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், அதை சொல்றதுனால ஒருத்தருக்கு இல்லை பலருக்கு நல்லது இருக்குது அப்படின்னாக்கா சொல்லலாம். இல்லை ஒரே ஒருத்தருக்கு அதனால கெடுதி அப்படின்னாக்கா அதை பற்றி பேசவே கூடாது. ஸோ இன்னைக்கு நான் வந்து இமாம் அப்துல் பாசித் அவரோட பிரச்சனையை நான் வந்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கே தெரியாமல் அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி, அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவருக்கு தயாராக இருக்குது. பட்டு ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியல் கிரைசிஸில் போய் சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரும் குற்றம் ஒன்று செஞ்சுட்டார். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன். அவரை பற்றி இது வரைக்கும் வராத உண்மைகள், நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயங்கள் முதல் முறையாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். நல்லா விளங்கிக்குங்க. நான் வந்து எதுவுமே நேரடியாக பார்க்கல, என் காதால் கேட்டேன். ஒருத்தருக்கு 2 பேரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தகவல் தான் சொன்னாங்க. அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் நிறைய படிப்பினைகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இமாம் அப்துல் பாசித் புகாரி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஏகப்பட்ட மக்கள் வந்து அவர் மீது அளப்பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க, அவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ், இந்துக்கள், ஏன் கிறிஸ்டின்லேருந்து கூட எனக்கு வந்து நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தொடர்பு கொள்வது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் அன்பு காட்டினாலே போதும், யாருக்கு கால் பண்ணி அவரை பற்றி எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் மேலே நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவரே பல இடங்களில் உண்மையை ஒத்துக்கிறாரு, அவரே வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்கிறாரு. பட் அது யார் செஞ்சாலும் குற்றம் தான். கிரைம்ங்கிறது வந்து ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கல நம்ம சரியாக இல்லைனாலும் சட்டம் அதை வந்து கிரைமாக தான் கன்சிடர் பண்ணுது. ஆனால் இந்த மணி லாண்ட்ரிங் இல்லை ஃபினான்சியல் ஃப்ராடு இல்லை மற்ற ஏதோ வந்து ஒருத்தவங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, இது எதுவே எல்லாமே ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே தான் வருது. பட் இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்க போகும்போது, ஸோ இவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இமாமுங்க. 2015 இந்த கதை தொடங்குது. நிறைய மக்கள் அவரை தொடர்றாங்க. அவருக்கு பார்த்தாக்கா நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அவர் வச்சுதா இல்லை வேற யாரோ அவர் பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நிறைய வந்து இறைப்பணி அவர் செய்கிறாரு. நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்க. அவர் சொல்லக்கூடிய அந்த தொனி இருக்கு பாருங்க, அவருடைய ஆட்டிடியூட் சரிங்களா, ரொம்ப பிரமாதம். அவருக்கு கூடிய அந்த விஸ்டம், ஞானம், அறிவு, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமை வேற லெவல். இது கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். ஸோ இது மூலியமாக அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வர்றாங்க. பட் திரும்பவும் கவனிங்க, அவர் ஒரு இமாமு, அது இல்லாமல் படிச்சிருக்கிறாரு. மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வி மாஸ்டர் டிகிரியும் படிச்சிருக்கிறாரு. சென்னை வண்டலூர் தான் படிச்சிருக்கிறாரு. அவருடைய பேக்ரவுண்ட் வந்து சாதாரண ஃபேமிலி தான். ஆகுது கடைநல்லூர்காரரு. ஸோ சென்னையில் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி இறைப்பணிகளில் உலகம் பூரா வந்து எஸ்டாப்ளைஸ் ஆகிறாரு. அவருக்கு வந்து சோசியல் மீடியா மூலமாக மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைகிறாரு. ஒரு இமாமு பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆசைப்படுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் திங். பட்டு அவருக்கு இருக்குது பாருங்க, அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதுவே வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அதே ஒரு பெரிய மார்க்கெட்டு. பட்டு தன்னுடைய ஃபாலோவரை அவர் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம தனக்குடைய ஹலாலான வருமானம் நம்ம ஏதாவது பண்ணணும். அவர் நினச்சிருந்தாக்கா ஒரு இன்ஃப்ளூயன்சராக மற்ற விஷயங்கள்லாம் எப்படியோ பிராண்டிங் பண்ணி நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி எந்த விஷயத்திலும் போகலை, நான் கவனிச்சேன் நான். ஆனால் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் முயற்சி பண்ணுறாரு. சவுதி அரேபியாவில் மக்காவில் 2 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பக்கத்தில் உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் வந்து சேல்ஸுக்கு வருது. அதாவது அப்படியே ரன் பண்ணதை அப்படியே குக்குறாரு ஒருத்தர். அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு விட்டு இவர்கிட்ட வந்து கை மாத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவுறாரு பணம் கொடுத்து. ஏன்னா அவருனால நேரடியாக முதலீடு பண்ண முடியாது அந்த ஊரில் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணி நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணி இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி, ஆனால் அவருக்கு பணம் பத்தலையா இல்லை வேறு ஏதாவது சங்கட்டமா பிரச்சனையா அப்படிங்கிற அந்த தகவல் எனக்கு வரல. ஆனால் அவரால் ரன் பண்ண முடியல. பணம் கொடுத்தவருக்கு பயம். அவர் ஏன்னா யாராக இருந்தாலும் பணத்தை கொடுத்தவங்க திருப்பி கேட்கத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு பயப்படுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பல பிரஷர்கள் இருக்கும், அவருடைய ஃபேமிலிலையும் பல பிரச்சனை வருது. இருந்தாலும் அவர் வந்து பணம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, டைம் மீது டைம் கேட்டிருக்கிறாரு.
இதற்கிடையில் வேற ஏதோ ஒரு பணம் வேற யாருக்கிட்டே வாங்கி சென்னையில் 2 ரெஸ்டாரண்ட், 2 ஹோட்டல், ஒரு கஃபே ஒன்று, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது, நல்லபடியாக அதனுடைய வருமானமாக ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது. பட்டு அது இன்னொருத்தருக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனால அந்த பிரச்சனையில் இவரும் சிக்குண்டிருக்கணும். ஏன்னா அவருடைய பார்ட்னர் பிரச்சனையில் இவரும் சிக்கி நிறைய ஃபைனான்சியல் கிரைசிஸ் வருது. ஸோ அங்கே வந்து பல சிக்கல் வருது. இன்னொரு ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு உதவுனது வந்து ஒரு மாற்று மத இந்து சகோதரர். அவர் என்னன்னா இவருக்கு வந்து கொடுக்க முடியாதனால அந்த ஹோட்டல்லையும் அவருக்கு வந்து கொடுத்துட்றாரு. ஏன்னா கொடுக்க மாட்டேன் ஏமாத்து நினைக்கிறவர் இப்படி வந்து ஆட்டிடியூட் பண்ண மாட்டார். வேற ஏதோ காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பாரு. அவர் மேலே கூடிய பல குற்றச்சாட்டுகள் இது ஒன்று. அவர் அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாரு, பணம் கொடுக்கல, சொன்ன டேட்டில் தவறிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் ஒரு இடத்துல சரியாக நடந்திருக்காரு. அந்த பிரச்சனை 2 ரெஸ்டாரண்ட்டும் கைவிட்டு போயிடுச்சு. இன்னும் ஃபினான்சியல் கிரைசிஸ் அவருக்கு நிறைய வருது, பல சிக்கல்கள் வருது. ஃபேமிலியில் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து வாங்கின 30 பவுனையும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு. அந்த மனைவி இல்லாமல் இப்போ வந்து 2வதாக ஒரு கல்யாணம் பண்ணி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பல சிக்கல்கள். இப்போ படத்தை கொடுத்தவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்க தானே செய்வாங்க. என்ன பெருமணம்ங்க, நல்லா கவனிங்க. ஒரு இமாமு, முதல் தர பட்டதாரி, முதல் தலைமுறை தொழில் முனைவோர், அது இந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து வராரு. ஆனால் அவருக்கு பணத்தை ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை. பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. அவருக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருச்சு, பணத்தை கையாள தெரியாம. ஏன்னா இவருங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லோருமே பிசினஸ்ல தப்பு பண்ணுவாங்க. அவருக்கு இப்போ இருந்தாக்கா அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயசு, 37 வயசு, 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவருக்கு மேலு கெட்ட பேர். எல்லாருமே வந்து ஒருத்த மனிதன் நல்லா இருந்தான்னு வச்சுங்களேன், நல்லபடியா போயிட்டானா அவரை பத்தி ஆன் பண்ணுவாங்க. நல்லா சம்பாதிச்சாலே இந்த உலகம் வந்து எப்பா அவன் ஃப்ராடு பையன்ப்பா, அவன் ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சிட்டான், ஃப்ராடு பண்ணி அதை பண்ணிட்டான் அப்படிப்பாங்க. கெட்டு போனாக்கா, ஒரு மனிதன் சரிஞ்சிட்டாக்கா என்ன வேணாலும் ஊர் நாய் பேசுங்க. ஊர் நாயம் வந்து எப்படி வேணாலும் பேசுங்க. ஊருடைய வாய் இருக்கு பாருங்க, அதுக்கு எப்படி வேணாலும் இருக்கும். யார் வேணா என்ன, நம்மளை பிடிச்சவங்க 10 பேர் இருப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க அந்த 4 பேர் செய்யறது அது பெரிய ட்ரபிளா போய் நம்மளுக்கு முடியும். அப்படித்தான் அவர் சுத்தி இருக்கிறவங்க அவர் மேல பழியை சொல்லி இப்ப பணத்தை கொடுக்கணும்னா ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல, நீ பொய்யன், நீ சொன்ன தவறிட்ட, நீ அது பண்ணிட்ட அப்படின்னு விட்டு அவருக்கு ப்ரெஷர் ஆகி இப்ப அப்ஸ்கண்ட் ஆகி நிற்கிறாரு. இப்ப அதான் தகவல். இப்ப நம்ம சமீபத்தில் வந்து அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தோம் பாருங்க, இப்படி கை கட்டிட்டா இருப்பாருங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 17-18 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ இப்போ அவருடைய நிலைமை அதுதான். ஆனால் இப்போ வந்து நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் 1 லட்ச ரூபா தர்றேன், நான் 25,000 ரூபா தர்றேன், அவர் கடன் உதவி பண்றேன், வட்டியில்லா கடன் உதவி பண்றேன், நெடுங்கால கடன் தர்றேன் அப்படின்னு நிறைய வருது. சந்தோஷமா இருக்கு அவருக்கு உதவி பண்றதுக்கு மக்கள் வரான்னு. அந்த நிலைமை அவருக்கு இல்லை. ஆனா இப்ப கடன் கொடுத்தவங்க எல்லாமே இதை புரிஞ்சுக்கிட்டு, அவர் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாக்க அந்த ஹோட்டல் மக்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் ரன் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பல சிக்கல்லாம் தெரிஞ்சு மீண்டு வந்துருவார். இல்ல அதை கூட அப்படியே விட்டுருங்க. இப்ப அவர் செய்யக்கூடிய அந்த இறைப்பணியை அப்படியே செய்யட்டும். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அதுல ஒரு நல்ல நல்ல நிறுவனங்களுக்கு லெக்சரா போகட்டும், ஒரு கெஸ்டா போகட்டும், இல்ல நல்ல நிறுவனங்களுடைய தகவலை வந்து அவருடைய சேனல்ல பரிமாறட்டும். அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணங்களே பல மதிப்பு மிக்க பணமா வருங்க. மாசத்துக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணாலே போதும். அவரை நான் சொல்றது புரியுதுங்களா? அவரை அந்த விதத்துல அவரை கொண்டுட்டு போனாலே போதும், அவர் நல்லா இருப்பாரு. ஒரு இமாம் இப்படி பேசுறாரு, அவர் பேசக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பயங்கரமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இமாம் வந்து ஒரு வியாபாரம் பண்றாரு. எனக்கு அந்த நிலைமை வந்துச்சு. என்னையே வந்து ஒரு மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டாங்க. கைகீறு நிலையில் நின்றேன் நான். எனக்கு வர வேண்டிய பணம் எதுவும் வரல, ஆனா எனக்கு கொடுத்தவங்களாம் நிறுக்கினாங்க. அதுல இருந்து இறைவன் என்னை காப்பாத்தினானுங்கிறத வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறேன். பட் அந்த நேரத்தில் நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனா அங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், வியாபாரத்துக்கு ஒரு புத்தி இருக்குது, அது எல்லாத்துக்கும் வராது. அதனால வியாபாரம் பண்ணுங்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். நான் அதனுடைய உழைப்பு வேற, அதுக்கு எடுத்துக்கூடிய பல விஷயங்கள்லாம் வேற. குடுக்கல் வாங்கல ரொம்ப கலரா இருக்கணும். இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், ஏமாத்திடுவாங்க. அவரை ஏமாத்திட்டாரு ஏமாத்தான்னு சொல்றாங்களா, அவரு யாருக்கிட்ட ஏமாந்தாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, அதை இன்னும் டெப்தா யாருமே போய் பார்க்கல, அவர் பேசல. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நான் இந்த மீடியாவை ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பயன்படுத்தணும் அப்படிங்காண்டி அவரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ அவரை வெளியே கொண்டு வந்துட்டு வெளியே விட்டுட்டு
அவருக்கு சாதாரணமாக அவருடைய வேலைகளை செஞ்சாலே அவருக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்க. இதில் அவர் நல்லபடியாக அவர் நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையை வாழலாம். கொடுக்கல் வாங்கல தப்பு பண்ணியிருக்காரு, நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஓகே. வேற ஏதோ வந்து கமிட்மெண்ட்ல இது பண்ணிட்டாரு, ஓகே. பட் யாரையும் மோசடி பண்ணணும்னு திட்டமிட்டு அவர் பண்ணல, அது நல்லா தெரியுது. நான் அலசி ஆராய்ஞ்சு எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு நான் பார்க்க போகும்போது, ஆனா அவர் தப்பு பண்ணிருக்காருன்னா இருக்காரு. ஆமா, கொடுக்கல் வாங்கல நீங்க தவறிட்டீங்கன்னாக்க தவறுனதான். நேற்று வரைக்கும் நீங்க நாணயிச்சேன், இன்னைக்கு எப்படி, நாளைக்கு எப்படி, இன்றைக்கு வரைக்கும் நீங்க நாணயிச்சேன், நாளைக்கு நீங்க எப்படி, அது இறைவன் கையில இருக்குது. இறைவன் அவருக்கு ஒரு சோதனையா வச்சிருக்கலாம். பட் அவருடைய சார்ந்தவங்க, அவர் மீது அன்பு வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது தான், அவர் மீண்டும் வரணும்னு நம்ம துவா செய்வோம். வந்தா நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. அவர் கடன் கொடுத்தவங்க அவரை ஃப்ரீயா விட்டாங்க வந்துடுவாங்க. அவருக்கு நான் சொல்லிக்கூடிய தகவல், தைரியமா இருங்க, உங்களுடைய வேலையை நீங்க அறிஞ்சுக்குங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனா பண்ணிருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா, நீங்க செஞ்சு சில தவறுலாம் செஞ்சிருக்கலாங்க, அதை உணர்ந்து நீங்க இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாக்கா அது இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய டீல். ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிக பட்டாளமே இருக்குது, உலகம் பூராம இருக்குது. நீங்க வேர்ல்டு வைல்டு மார்க்கெட் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பிசினஸா பேசுறேன். உங்களுக்கு நீங்க பல லெக்சர் எடுக்கலாம், கெஸ்டா போகலாம், பல நல்ல விஷயங்கள் போகலாம், பல கல்வி நிறுவனங்களுக்கு போகலாம், பல தொழில் நிறுவனங்களுக்கு போகலாம், அவங்களுக்கு தொடங்கி வைக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், மக்களை வந்து உற்சாகப்படுத்தலாம், ஊக்குவிக்கலாம், ஊக்குவிப்பாளர், மோட்டிவேஷனல் ட்ரைனர், இறை விஷயங்களை பேசக்கூடிய ட்ரைனர் அப்படின்னு உங்களுடைய வழியை மாத்திக்கிங்க. ஒரு இமாம்னால இப்படி எல்லாமே செய்ய முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருங்க. இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அல்லாஹ் கூட இருக்கிறான். ஸோ நான் சொன்ன தகவல்லாம் வந்து உபாயம் வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் பேசியிருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னாக்கா சரிங்களா, நீங்க கொடுக்கல் வாங்கல கராரா இருங்க, தப்பு கிடையாது. பிசினஸ் பண்ணும்போது சறுக்கத்தான் செய்யும், அது மீண்டும் எழறலாம், எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு எழ தெரியாதான். நம்ம எல்லாரும் வாய்ப்பு கொடுப்போம். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை யாரும் பேசக்கூடாது. நம்ம அங்கிருந்து பார்க்கலையா அதை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சுங்களா? நம்ம அறிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. நன்றி, பொறுமை பார்த்ததுக்கும் தேங்க்யூ.